How about every summer we meet for a trip? Deal. Vacation has officially begun on Netflix. To best enjoy your trip, we suggest the following itinerary. I say we just wing it. Wing it. See where the wind takes us. From best-selling author Emily Henry. Are you guys like a thing? Oh no, we're just friends. Platonic travel companions. Comes your next favorite rom-com. Who wants to go skinny dipping? Alex says. Vacation, Alex! I love it when you get weird. People We Meet on Vacation. Now playing on Netflix. Rated PG-13. May be inappropriate for children under 13. ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கொலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது கண்டிப்பா உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிளானே 9 வருஷம் மோசமாவே இருந்ததுக்கு அப்புறம் தான் வேற கம்பெனி அந்த பிளானை பாதியா கொஞ்சமா ரெண்டல் எடுத்திருக்காங்க. அந்த கம்பெனி பேர் நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். அந்த கம்பெனில ஒரு மலே கேர்ள், ஆக்சுவலி அந்த கேர்ள் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அந்த கம்பெனில நடக்கிற ஆனுவல் டின்னர், எவ்ரி இயர் ஆனுவல் டின்னர்ல அவங்க தான் அந்த கம்பெனி மிஸ் அப்படின்றத டைட்டில் வின் பண்ணுவாங்க. அவ்வளோ பிரிட்டியா அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஸோ அந்த கேர்ள் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கொஞ்சம் அழகா இருக்க அப்படிங்கறதுனால யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பேசுறதோ பழகுறதோ இல்ல, பந்தாவா அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். ரொம்ப பேத்துக்கு அவங்க கிட்ட தப்பா சத்தி சேர முடியல, பேச முடியல, முக்கியமா காய்ஸுங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இவங்க அவங்களோட தண்ணி குடிக்கிற டப்பை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகாம வந்துட்டாங்க. உள்ள எடுக்கணும் டப்பைன்னு சொல்லி வந்திருக்காங்க. வந்தப்ப அவங்க வேலை செய்யற இடத்துல ஒரு இந்தியன் காயும் ஒரு மலே காயும் ஷிம்மன்ல வெளியாக்க வேண்டிய ப்ராடக்ட் இவங்க வேற லோரி வச்சு இந்த வேலையை ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, ஜாமா எடுக்கிறது அங்கேருந்து. ஸோ இதை இந்த கேர்ள் பார்த்துட்டு, ஓ நீங்க தான் நான் இதுக்கு காரணம், இவ்வளவு நாளா இங்க மெட்டீரியல் காண போறதுக்கு காரணம், நான் இதை போய் ரிப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா, உங்க 2 பேரையும் சொல்லி நான் மாட்டி விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒன் ஆஃப் த காய் போன் வயரை எடுத்து அவங்க கழுத்தை சுத்தி நெரிச்சு அவங்களை சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அவங்கள ரேப் பண்ணி தான் சாவடிச்சாங்கன்றது அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்த நியூஸ். ஸோ சாவடிச்சிட்டாங்க. அது இந்த கேர்ள் மார்னிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியவங்க. அந்த 2 காயம் நைட் ஷிப்ட்ல இருக்கிறவங்க. அந்த இன்சிடென்ட் நடந்தது நைட், ஆல்மோஸ்ட் நைட் ஆச்சு, 11 மணி. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பாடியை பெரிய பெரிய ட்ரம்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த கம்பெனில இருந்து அந்த கட்டன் பாக்ஸ் இதெல்லாம் தூக்கி போட வேண்டியது, அதுல போட்டுட்டாங்க. போட்டுட்டு மார்னிங் வரைக்கும் யாரும் அவங்கள தேடல, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போயிருச்சு, யாரும் தேடல. இவங்களும் அந்த காயம் 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு எப்பயும் போல போயிட்டாங்க. ஆனா மார்னிங் வந்த ஷிஃப்ட் நெக்ஸ்ட் டே இந்த ட்ரம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும், எல்லாத்தையும் வெளியாக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த ட்ரம்ஸ் லோரி எடுத்துட்டு போயிருவாங்க, அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எம்டியா வைக்கணும். இந்த ஃபாலோவிங் ஷிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு நவுத்தும் போது மூவ் பண்ணும்போது மூவ் பண்ண முடியலையா. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணும்போது உள்ளுக்கு இறங்கி செக் பண்ணும்போது இந்த லேடி அங்க உள்ளுக்கு உளுந்து கிடக்கிறத பாத்துருக்காங்க. போட்டு வச்சிருக்காங்க அந்த பாடி, ஆக்சுவலி அந்த டம்ஸ் உள்ளுக்கு போட்டு மேல எல்லாம் கட்டன் பாக்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த இன்சிடென்ட் தான். அந்த லேடி தான் இன்னமும் அங்க இருக்காங்க, அவங்களோட ரோ தான் அங்க இருக்கு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் தைரியமா உள்ளவங்க எல்லாம் அவங்க அந்த லேடியோட பேரை சொல்லி காக்கா இங்கதான் இருக்காங்க, காக்கா இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி வடைப்பாங்க. இந்த இன்சிடென்ட்னாலதான் அவங்கதான் இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு சைன் கிடைச்சிருக்கா? அவங்க ரூபத்தை யாருமே பார்த்தது இல்லை வரைக்கும். பட் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்றது தெரியும். பட் அவங்க தான் அங்க இருக்காங்கன்ற மாதிரி அவங்க காமிச்சதே இல்ல. பட் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இப்ப ஒரு காய் அங்க நிக்கிறாங்கன்னா வேலை செய்யற ஸ்டாஃப், அவங்க மாதிரி இன்னொரு உருவம் எடுத்து நிப்பாங்களாம் வேற இடத்துல. இப்ப ஒருத்தவங்க போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது, இப்ப ஒருத்தர் இந்த பர்சன் ஏ ஆபீஸ்ல உட்காந்துருக்காருன்னா அதே பர்சனை வெளியே பார்க்கலாம். ஆபீஸ்ல இருக்கிறது உண்மை. இந்த வெளியே பாக்குறவங்க அவங்க ரூபம் எடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுக்காக, ஏன்னா அவங்க இருந்து வேலை செஞ்சு ரொம்ப வருஷமா வேலை செஞ்ச இடம், அவங்க இருக்கிறதுக்காக அவங்க ரூபம் எடுப்பாங்கன்றதுதான் முத எனக்கு நியூஸ் கிடைச்சது. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.